ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோயில் ஸ்பெஷல் முந்திரி கொத்து தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு ஒரு கடாயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க, அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை லைட்டாக 2 வதக்கி அதையும் ஆற வச்சுக்கோங்க. ஸோ இது கூட 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாயில் வெல்லம் எடுத்து பாகு பதத்துக்கு காய்ச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்க அந்த பாசிப்பருப்பை அந்த பாகில் ஆட் பண்ணி அதை குட்டி குட்டி பால்ஸாக இப்படி பிடிச்சி வச்சுருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் மைதா மாவு, பச்சரிசி மாவு, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி, சின்ன பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி இந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேர்த்து பொரிச்சா நம்மளோட முந்திரி கொத்து ரெடி. இப்போ நம்மளோட முந்திரி கொத்தை பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃபேமிலியோட. மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.